ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ரஞ்சித். இன்னைக்கு நம்ம 12th மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 2.8ல் 8th சம் பார்க்குறோம். அவங்க கொஸ்டினுக்கு போகலாம். இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் எ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஷோ தட் ரெண்டு கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் பாருங்கள் கியூபிக் ரூட்னு கொடுக்குறாங்க. ப்ரீவியஸ் சம் 7th சம் பார்த்தீங்கன்னா 9th யூனிட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பாருங்கள் கியூப் ரூட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இது எழுதுறோம். ஃபஸ்ட்டு கியூபி ரூட்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். கியூப் ரூட் அப்படின்னா ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். இதுல இருந்து 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அதனுடைய சம் ஆஃப் தி ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன 0ன்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 + ஒமேகா மட்டும் வச்சுட்டு இந்த ஒமேகா ஸ்கொயர் இந்தாண்ட போகிறப்ப மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், ஒன்றும் ஒமேகா ஸ்கொயர் இங்கே வச்சுட்டோம்னா இந்த ஒமேகா இந்தாண்ட போகிறப்ப மைனஸ் ஒமேகான்னு கிடச்சிடும். இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் எல்ஹெச்எஸ் இது எடுத்து எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இது எடுத்து எழுதியாச்சு. எல்ஹெச்எஸ் இடது பக்கம் எழுதிட்டோம். இப்போ இதில் 1 ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. இதை ரெண்டையும் மிங்கிள் பண்ணுறேன். இதில் 1 ஒமேகா இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணுறேன். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் இந்த மைனஸ் இருக்கிறத மட்டும் விட்டுறேன். இங்கே பாருங்கள், மைனஸ் ஒமேகா இதை விட்டுட்டேன். ப்ளஸில் இருக்கிற ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 + ஒமேகா ஸ்கொயருக்கு என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் ஒமேகா. அந்த மைனஸ் ஒமேகா போட்டுறேன். இந்த மைனஸ் ஒமேகா இங்கே இருக்குது, பவரில் 6. இதை புரிஞ்சுங்க. இந்த மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இங்கே எழுதிடுறேன். 1 + ஒமேகா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன பண்ணுறது, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. இதை பண்ணிக்கிறேன். இதை மட்டும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. மைனஸில் இதை மட்டும் அப்படியே வச்சுக்கணும். ஸோ இதில் மைனஸ் ஒமேகா -2 ஒமேகா பவர் 6 -2 ஒமேகா ஸ்கொயர் பவர் 6 அப்படின்னு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பவரை உள்ளார கொடுத்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, பவரில் 6ன்றது ஈவன் நம்பர்ன்றதால என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 2 பவர் 6ன்னு வரும், ஒமேகா பவர் 6ன்னு வந்துடும். இதுலேயும் அதே தான், 2 மட்டும் கிடைக்கும். அடுத்தது பவர் 6ன்னு வந்துடும், ஒமேகா பவர் 2 6 ஆர் 12 அப்படின்னு கிடச்சிரும். இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது, 2 பவர் 6 காமனாக வெளில எடுத்துங்க. வெளில எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், ஒமேகா பவர் 6 ஒமேகா பவர் 12ன்னு கிடைக்கும். இதுலேருந்து ஒமேகா பவர் 6னா என்ன அர்த்தம், இது வந்து 3 மடங்காக இருக்குது பாருங்கள். ஒமேகா கியூப்னா 1னா அப்போ ஒமேகா பவர் 6 என்ன வந்துடும், 1 தான் வந்துடும். இதே போல் ஒமேகா பவர் 12 என்ன வந்துடும், 1 தான் வந்துடும். இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 6 இருக்குது, 1 + 1 2ன்னு வந்துடும். அப்போ 2 பவர் 7ன்னு வந்துடும். 2 பவர் 7 2 பவர் 7 2 டைம்ஸ், அதாவது 7 டைம்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 128 வரும். 2 பவர் 6 64 64 × 2 128 வந்துடும். ஸோ இதுதான் ஆர்ஹெச்எஸ். ஸோ ஷோ தட்னு சொன்னாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓவர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் போகிறோம். செகண்ட் சப்டிவிஷன் அதே போல் தான். இப்போ பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் ஐட்டம் எல்ஹெச்எஸ் எழுதியிருக்கேன். இடது பக்கம் 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் 1 + ஒமேகா பவர் 4 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 4 8 எல்லாம் பாருங்கள் ஈவன் நம்பர்ஸ், இரண்டின் மடங்காக வந்துட்டு இருக்கு எல்லாமே. இங்கே 2 பவர் 11 இருக்குது, அப்போ 11 இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 + ஒமேகா மட்டும் இருக்குது. இங்கே 2 2 2வாக இருக்கிறதால என்ன பண்ணுறேன், 2 பவர் 0ன்னு எழுதலாம். அது 1 இருக்குன்னா எனிதிங் பவர் 0 1, அதனால் அப்படி வச்சுக்கிறீங்க, 1ன்னு அர்த்தம். அப்போ 2 என்ன பண்ணுறேன், 2 பவர் 1ன்னு எழுதுறேன். 4 என்ன பண்ணுறேன், 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 8 என்ன பண்ணுறேன், 2 கியூப்னு எழுதிக்கலாம். இதே போல் இந்த சீரியஸ் கண்டினியூ ஆகி 2 பவர் 11ல் முடியுது. இப்போ டோட்டல் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே 0வில் ஆரம்பிக்கிறதால இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது, 1 2 3 எக்ஸட்ரா 11 டேர்ம்ஸ் இங்கே இருக்குது. இது ஒன்று சேர்த்தனா எத்தனை இருக்குது பாருங்கள், 12 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 12 டேர்ம்ஸ் கிடைக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல. ஸோ நமக்கு 12 டேர்ம்ஸ் கிடைக்குது. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1 + ஒமேகான்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை நம்ம பார்த்தோம். 1 + ஒமேகா அப்படின்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், 1 + ஒமேகா ஸ்கொயர்னா மைனஸ் ஒமேகா. அப்போ அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறேன், இது 1 + ஒமேகான்னு அர்த்தம். 1 + ஒமேகான்னு என்ன பண்ணோம், ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். 1 + ஒமேகா ஸ்கொயரை மைனஸ் ஒமேகான்னு எழுதலாம். இப்போ ஒமேகா ஸ்கொயர் அதான் 4 4ன்னு என்ன அர்த்தம், ஒமேகான்னு அர்த்தம். ஏன்னா 3 போயிடும், மீதி 1 இருக்கும், ஒமேகா. அப்போ 1 + ஒமேகான்னு என்ன அர்த்தம், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அப்படியே எக்ஸட்ரா இது போயிட்டே இருக்கும். மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கும், 12 டேர்ம்ஸ். 12 டேர்ம்ஸ்க்கு இது அல்டர்னேட்டிவாக மாறி மாறி வரும். ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகான்னு போயிட்டே இருக்கும். இதை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சுருக்கிறேன். எப்படி சுருக்கிறேன், 2 2ஆக மல்டிப்ளை பண்ணுறேன். இது இங்கே கொண்டு வரேன். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் இது கூட வச்சிங்களேன், எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்தமாரி 2 2ஆக மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகிறேன். 2 2ஆக மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஒமேகா க்யூப்னு வந்துடும்.
அப்போ இந்த 2 டேர்ம் சேர்ந்து ஒரு ஒமேகா கியூப், இந்த 2 டேர்ம் சேர்ந்து ஒரு ஒமேகா கியூப், இது போல் இதுவும் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வைக்கிறப்ப 12 டேர்ம்ஸ் இருக்குது, ரெண்டு ரெண்டாக நான் என்ன பண்ணுறேன், கலந்துக்கிறேன். கலக்கிறப்ப இது ரெண்டும் சேர்ந்து ஒன்று, இது ரெண்டும் சேர்ந்து ஒன்று, அப்போ குறையுதுங்களா, மொத்தமாக குறையுது, ரெண்டுலாம் ஒன்று ஒன்றா மாறுது. அப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கும், 6ன்றது என்ன, சரி 12ன்றது என்ன இருக்கும், 6 டேர்ம்ஸாக மாறிடும். நான் ரெண்டு ரெண்டாக இருந்தது ஒன்று ஒன்றா மாறுது. இதே போல் இது கண்டினியூ ஆகிட்டே போகும். நமக்கு தெரியும் கண்டிஷன், ஒமேகா கியூப்னாலே ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு வந்து ஒரு 1, இதுக்கு வந்து ஒரு 1, அப்படியே 1, இப்படி கண்டினியூஸ் ஆகிட்டே போகுது 6 டேர்ம்ஸ்ன்ட்டு. அப்போ 1 × 1 × 1 என்ன வந்துடும் பாருங்க, 1ன்னு வந்துடும். இதுதான் RHS. இப்போ இந்த சம்முக்கு பாருங்கள், இந்த சம்முக்கும் நமக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு 1ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அவ்வளோதான், வெரி ஈஸியஸ்ட் சம் இது. இது தனித்தனியாக கேட்பாங்க. தனித்தனியாக கேட்டாங்கன்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. ரெண்டும் சேர்ந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் இல்லை 5 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.